நல்லாம்பட்டி வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இதுக்காக 800 கிராம் நாட்டுக்கோழி வாங்கி தோல் உரிச்சிட்டு வச்சுருக்கேன். இப்போ தேவையான பொருட்கள் பார்த்துலாம். வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பூண்டு இடித்தது. ஒரு சட்டி நல்லா காஞ்சதும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இடித்து வச்சுருக்க முழு பூண்டு, கருவேப்பிலை, 20லேருந்து 30 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ கல்லுப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இதுவும் நல்லா பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா கறி சேர்த்துக்கோங்க. கறி சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றி நீங்கள் வந்து மூடி வச்சு வேக வைங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 3 கிராம்பு, 4 துண்டு பட்டை, தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு அதை நல்லா பவுடர் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஃபுல் வீடியோ கீழே இருக்குது, செக் பண்ணி